சட்டி கிழங்கு, சேனைக்கிழங்கு, காராக்கருணை கிழங்கு என அழைக்கப்படும் இந்த வகை கிழங்கு சாகுபடியை தஞ்சை மாவட்டம் கபிஸ்தலம் அருகே சருக்கை, தென் சருக்கை பகுதியில் அதிக விவசாயிகள் மேற்கொண்டு வருகின்றனர். செம்மண், கரிசல் மண், வண்டல் மண் ஆகிய மண் வகைகள் ஏற்றவையாக இருந்தாலும் இந்த பகுதியில் அதிகம் பேர் சேனைக்கிழங்கு சாகுபடி செய்ய முக்கிய காரணம் வண்டல் மண் தான். இந்த கிழங்கு சாகுபடியை தென் சருக்கை கிராமத்தில் சுமார் 40 ஆண்டுகளாக 4 ஏக்கரில் செய்து வரும் விவசாயி தான் தர்மலிங்கம். இவர் வயலில் கிழங்கு அறுவடை நடந்தபோது இந்த சாகுபடி குறித்து அவர் நம்மிடம் கூறியதை பார்க்கலாம். சித்திரை மாதம் சட்டிக்காய் போட்டு ஓட்டி போட்டுருவோம். அப்புறம் ஒரு 10 நாளில் 5 காக்கை விட்டு ஓட்டுவோம். அதுக்கப்புறம் எரு அடிப்போம். எரு அடித்து நிறைய விட்டு அதுக்கப்புறம் பல்காய் பரட்டு சார் விட்டு ஓட்டி போட்டு அதுக்கப்புறம் சரவை கட்டி சித்திரை மாதத்துலேருந்து ஆரம்பித்து வைகாசி மாதத்துக்குள்ளார நாங்கள் வைகாசி ஆடி மாதம் வரைக்கும் கூட போடலாம், ஆவணி மாதம் கூட போடலாம். அதனால் அதுலேருந்து போட்டுக்கிட்டே வர வேண்டியது தான். இல்லை ஓய்வு கிடைக்கிறப்ப கொஞ்சம் கொஞ்சமாக போட்டுக்கிட்டு வர வேண்டியது. கும்பகோணம் ஃபஸ்ட்டு பெரிய மார்க்கெட் இருக்குது. வியாபாரி தான் எடுத்துகிட்டு போடுவாங்க. தஞ்சாவூர், திருச்சி, மதுரை, மெட்ராஸ் வரைக்கும் போயிருக்கு. இது 90 டன் 80 டன் வரைக்கும், 80 90 டன் வரைக்கும் இருக்கும். 4 ஏக்கருக்கு 4 ஏக்கர் 4 டன் இருக்குது. 4 டன் போட்டு தான் பயிர் பண்ணி ஆகணும். சைஸ் வேறு 1/2 கிலோ, 3/4 கிலோ, 1/4 கிலோ அப்படி இருக்கும். 4 டன் வேறு 4 டன் வேறு 2 லட்ச ரூபா வரைக்கும் உள்ளது. பராமரிப்பு ஏக்கருக்கு 2 லட்ச ரூபா கண்ண முடியுது. எவ்வளோ கிடைக்கும்? கிடைக்கிறது ஏக்கருக்கு 2 லட்ச ரூபா வரைக்கும் நல்ல லாபம். இந்த வருஷம் தான் அந்த இது வானல் நோயின்னு ஒரு நோய் வந்தது. அதுக்கு நிறைய உரங்கள்லாம் கொடுத்து அது நம்ம இது பண்ணிட்டோம். என்ன இது அப்படியே நார்மலாக செஞ்சுட்டதுனால இந்த லாபம் நஷ்டம் அப்படியே அதுலேயே மடங்கிறதுனால லாபமும் தெரியும், நட்டமும் தெரியும். அதை ஈக்குவல் பண்ணிட்டு வந்துடும். இப்போ இந்த வெட்ட முடியலன்னு வச்சுங்களேன், இந்த படிவில் வச்சுருக்க கிழங்கு இருக்குல்ல, அதை நம்ம இடையில உளுந்த போட்டுருவோம். உளுந்து சாகுபடி இருந்து தாள் சாஞ்சிடுச்சு இல்லை, சால் சாஞ்சதுக்கப்புறம் அந்த அப்படியே குத்தி முட்டை கட்டிக்கிட்டு இடையில ஒரு 10 உளுந்த வச்சுருவோம். வீட்டுக்கு அது உளுந்தாகும். இந்த கிழங்குக்கு மருத்துவ குணம் உண்டு, நிறையா மருத்துவ குணம் உண்டு. ஃபஸ்ட்டு மூலம் தான் அந்த காலத்துலேருந்து சொல்லிட்டு இருக்காங்க. ஆஸ்மா, போக்குவரத்து இதுக்கு நல்லது. இந்த தஞ்சை மாவட்டத்திலே சருக்கை தான் வண்டல் பூமி. அங்கே இந்த பொருள் நல்லா விளையும், அதிக லாபம் வரும். நல்ல அனைத்து பொருளும் விளையும். மிளகாய், கத்திரி, பூ, நெல், சேம்பு, சேனை, கரணை, அனைத்து பொருளும் காய்கறி பண்ண உற்பத்திக்கு இது சிறந்த மண். இப்போ மழையில் வராது. வெயில் காலத்தில் அது காய்ச்சல் நோவும். மழை காலத்துக்கு ஏற்றது. மழை காலத்துக்கு அருமையான மண்.